எல்லாருக்கும் வணக்கம். நான் திருமேனி மேக்கப் ஆர்டிஸ்ட். இன்னைக்கு அஸ்மிதா மேக்கோவர் ஆர்டிஸ்ட்ரி ப்ரொஃபஷனல் கிளாஸ்ல டே 11ஓட vlog பார்க்கலாம் வாங்க. மார்னிங் எந்திரிச்சது ஹேர் வாஷ் பண்ணி கிளம்பியாச்சு. ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் நான் குடுவாஞ்சேரியில் ஆக்சுவலி இருக்கோம். இன் பிட்வீன் குடுவாஞ்சேரி டு ஒரு பக்கம் சென்டரில் இருக்கும். ஸோ அங்கேருந்து மாமா வீடு ஒரு 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ அங்கே கொண்டு போய் குழந்தைங்களை விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் ட்ரெயின் ஏறிட்டேன். கோடம்பாக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே ஒரு கோயில் இருந்தது. ஸோ அங்கேயும் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு நான் வந்துட்டு ஸ்டுடியோ வந்துட்டு கிளம்பியாச்சு அகாடமிக்கு. சடா அஸ்மிதா மேக்கோவர் ஆர்டிஸ்டிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் போகும்போதே ஃபுல்லாக வழியில் ஃபுல்லாமே ரேக்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம பேக்ஸ்லாம் வைப்போம் இல்லையா உள்ள. ஸோ அதுக்காக வந்துட்டு அவங்க ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆளுங்க எல்லாமே வந்திருந்தாங்க அதை ரெடி பண்ணுறதுக்கு. அந்த சைட்ஸ்லலாம் வந்துட்டு அந்த பேக்ஸ்லாம் வைக்கிற மாதிரி. ஸோ இது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் லைட்டாக நான் மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காஜல் எதுவுமே எடுத்துகிட்டு போகல. அதனால என்கிட்ட என்ன இருந்ததுன்னா ஐப்ரோ பொமேட் இருந்தது, சாரி பவுடர் இருந்தது. அதை வந்துட்டு நான் காஜலுக்கு பதிலாகவும் அண்ட் ஐஷேடுக்கு பதிலாகவும் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் சாப்பிட்றதுக்கு போயிட்டு வந்துட்டேன். காலையிலேயே வந்துட்டு பக்கத்தில் ஒரு கடை இருந்தது, அங்கே வந்துட்டு சூடாக இருந்தது பொங்கல். ஸோ அங்கே சாப்பிட்டுட்டு வந்துட்டு அப்புறம் கம்மல் எனக்கு வந்து செட் ஆகாமல் இருந்தது. பக்கத்துலேயே வந்து ஒரு கடை இருந்தது. ஸோ அங்கே போயிட்டு நானும் என் ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு நான் வாங்கிட்டு வந்தோம் கம்மல். இவங்க பேர் வந்து நதியா அண்ட் இவங்க பேர் பார்த்தீங்கன்னா கௌசல்யா. கடைக்கு இந்த அக்கா அக்கா லைன்ல அப்படியே இரு. வேற vlog எடுக்குது. பரவாயில்ல. ஷாப்பிங் வந்திருக்கோம். ஷாப்பிங் ஆக்சுவலி நான் போட்டு அந்த கம்மல் வந்து ரொம்ப டார்க்காக காமிச்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு அந்த சாரீக்கும் அந்த கம்மலுக்கும். ஸோ அதனால நான் வந்துட்டு போய் வாங்கியிருந்தேன். தென் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒரு எஸ்எஃப்எக்ஸ் லுக்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி காமிச்சிருந்தாங்க ஒரு பேசிக்காக. அதுக்கப்புறம் மதியம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்தது. அது பார்க்கவுமே வந்து தலைவலியாக இருந்தது பயங்கரமாக ஆக்சுவலி ஆஃப்டர்நூன் செஷனில். ஸோ காலையில் ஒரு ஸ்டார்ட் அப் வந்து கொடுத்துட்டு பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு காஃபி பிரேக் முடிச்சதுக்கப்புறமா அகெயின் வந்துட்டு ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஒரு எஸ்எஃப்எக்ஸ் மாதிரி அது பண்ணியிருந்தாங்க. ஸோ அதோட நேம் எனக்கு கரெக்டாக தெரியல, நோட் எடுத்து பார்த்தா தான் தெரியும். ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த மேக்கப் லுக் வைக்கிற மாதிரியான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லேஷஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு காமிச்சிருந்தாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து வேறு பேர்ல்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க லேஷஸ்ஸு. ஸோ அப்படியே வந்துட்டு கிளாஸ் முடியும் போதே ஆக்சுவலி லன்ச் டைம் வந்துச்சு. ஸோ அப்போ வந்துட்டு ஒரு வீடியோ மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஸோ இன்றைக்கி ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா 50+ இருந்தது கவுண்ட்டு. ஏன்னா வீக் டேஸ் பேட்சும் அண்ட் வீக்கெண்ட் பேட்சும் ரெண்டுமே வந்துட்டு கம்பைன் பண்ணி இந்த கிளாஸ் எடுத்திருந்தாங்க. Yes, it's a bridal makeup class or something like that. Something to deal with makeup and other stuffs related to that. And she's been selected by the government. So we all say congratulations to her. நம்ம பாரம்பரிய தேன் மிட்டாய் தான சாப்பிடுவோம். ஏன் சாப்பிட்டா துப்பிட்டீங்களா எல்லாரும்? சாப்பிட்டீங்க தானே? அப்புறம் ஓகே, we'll all say 1 2 3 congratulations. 1 2 3 congratulations. ஒரு 5 minutes போட்டீங்கன்னா இன்னொரு பாக்கெட் தேன் மிட்டாய் வாங்கிட்டு வந்துருவோம். இல்ல இருக்கு சரி. ஆமாங்க, 3 days பிரைடல் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு வந்து நான் ட்ரெயினராக இருக்கேன். ஸோ இந்த கிளாஸ் பற்றி டீட்டெயில்ஸ் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். இதோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 6000. அண்ட் இதில் வந்து உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸும் இருக்க போகுது, சர்டிஃபிகேட் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டும் இருக்க போகுது. ஸோ இது எல்லாமே இருக்க போகுது. உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு சின்ன கிளிப் மட்டும் வீடியோஸ் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ப்ராக்டிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ எல்லா ப்ராடக்ட்ஸுமே எங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு வந்து அங்கே தான் கொடுத்துருந்தாங்க. அஸ்மிதா மேக்கோவர் அகாடமியில் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ நாங்கள் என்னென்ன க்ரியேட் பண்ணோன்னா ஒரு பேசிக்காக நான் வந்து க்ரியேட் பண்ணதை சொல்கிறேன். ஒரு பேசிக்காக ஒரு பஞ்ச் பண்ணால் எப்படி ஒரு பிளட் எல்லாம் வந்துட்டு கிளாட் ஆகிடும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி. அண்டு இப்போ நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா பிளட் வந்து வரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி எல்லாமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு க்ரியேட் பண்ணியிருந்தோம். இன்னும் ஒரு சிலர் வந்துட்டு ஃபேஸில் க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு அது பார்க்கும்போதே எனக்கு தலைவலி பயங்கரமாக இருந்தது. ஸோ அதனால் அந்தளவுக்கு போகல, எக்ஸ்ட்ரீம் போகலை. ஏன்னா இதில் எனக்கு அவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடையாது அப்படிங்கிறதுனால நான் வந்து ஒரு கொஞ்சம் பேசிக்காக இருக்கிறத மட்டும் வந்துட்டு நான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிளட்டு வந்து
ஒரு ஷூட் பண்ணால் வந்துட்டு அந்த பிளட் வரும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஆகட்டும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதெல்லாமே வந்துட்டு நான் க்ரியேட் பண்ணியிருந்தேன். இதெல்லாமே எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியும். இது போக வந்துட்டு ஃபேஸில் வந்துட்டு ஒரு பயங்கரமாக அடிப்பட்டது அப்படின்னா அது எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். இருந்தாலும் எனக்கு அதில் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிறனால பேசிக்காக இருக்கிறது மட்டும் நான் க்ரியேட் பண்ணினேன். மேக்கப் ஆர்டிஸ்ட் இல்லைன்னா வந்துட்டு கிளாஸ் டீட்டெயில்ஸ் ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். Day 12 பார்க்கலாம். தேங்க்யூ.